அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே பப்ளிக் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஸ்பெஷலாக ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற குழந்தைங்களுக்காக, மாணவிகளுக்காக இந்த செஷன். இதில் நாம் இன்னைக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்னா, 10th பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளால் இவ்வளவுதான் நம்மளால் மார்க் வாங்க முடியும்னு அவங்க மைண்ட் செட்டு, ஸ்டூடெண்ட் அவங்கவுங்களோட ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த செஷனை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும்னு நான் சொல்கிறதுக்கு காரணம், நாம் எப்படி இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு குழந்தைங்களும் உணர்ந்துட்டா, ஒவ்வொரு பெற்றோர்களும் உணர்ந்துட்டா, நாம் வச்சது தான் சட்டம், நாம் நினைக்கிறது தான் நடக்கும். ஒரு உதாரணம் பாருங்க, மனித சமூகம் உருவாகி ஒரு 3 லட்சம் ஆண்டுகள் ஆகுது அப்படின்னாலும், 3 லட்சம் கோடி ஆண்டுகள் ஆகுதுனாலும், நம்ம கிட்ட இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரெயின் உருவாகிறதுக்கு 1100 கோடி ஆண்டுகள் ஆகும். நாம இப்ப பயன்படுத்திட்டு இருக்க இந்த பிரெயின், நான் பேசுறேன், உங்க காதுல கேட்குறீங்க, இது நம்ம பிரெயின்ல சயின்ஸ்ல தேர்டு லேயர்னு சொல்லுவாங்க. அப்ப நான் பேசுறேன், உங்களுக்கு கேட்குது, இந்த கேட்கறத வச்சு நீங்க சிந்திக்கிறீங்க. அப்ப நீங்க சிந்திக்கும் பொழுது கேள்வி கேட்டு சிந்திக்க பழகுனீங்கன்னா, சிந்திச்சா கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டா அந்த ஆன்சரை உள்வாங்காம எல்லா ஸ்டூடெண்ட்டுகளும் வெளியில வருவாங்க. நீங்க கிளாஸ்ல பார்த்துக்கலாம். அப்ப இந்த செஷனோட மோட்டிவ் என்னன்னா, ஒரு 15 நாள்ல நீங்க ரொம்ப பிலோ ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, டாப்பரா இருந்தாலும் சரி, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்களோ அதை விட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களால அடைய முடியும். அப்ப அதுக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்க இந்த பிரெயின் மனித குலத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. இந்த பிரெயின் 1100 கோடி ஆண்டுகள் ஆனது இந்த மாதிரி ஒரு டிசைன், இப்படி ஒரு வடிவமைக்கு கிடைக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், பெற்றோருக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல வருது என்னன்னா, நீங்க ஸ்டூடெண்ட்டை திட்டுறீங்க, திட்டல, உங்க குழந்தைங்களை அடிக்கிறீங்க, அடிக்கல, அவங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தரீங்க, வாங்கி தரல, எல்லாம் கொடுக்கல, அந்த சைடு இந்த 1 இயர் விட்டுருங்க. ஆனா இந்த 15 டேஸ் அல்லது இந்த ஒரு 20 டேஸ் வச்சுங்க, இந்த 20 டேஸ்ல நாம என்ன சொல்றோம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெளிவா இருங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு திடீர்னு ஆபத்து, தாய் அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு முதல் மாடியிலேருந்து கீழே விழுறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கும் ஒன்றாகல, அந்த தாய்க்கும் ஒன்றாகல. அப்போ அந்த பிரெயினும் அந்த உடலும் எவ்வளவு எமர்ஜென்சியா எவ்வளவு மெர்ஜ் ஆகுதோ, அந்த மாதிரி உங்க குழந்தைகளுடைய பிரெயின் இந்த 20 டேஸ்க்கு செம்ம ஃபார்ம்ல இருக்கும். அப்ப இந்த 20 டேஸ்க்கு அவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது மட்டும் தெளிவாங்க. நம்பர் 1, அவங்களா படிக்கிறதுக்கான வாய்ப்பை, அதாவது உடல், மனசு, சூழ்நிலை, இந்த 3ஐயும் அவங்களுக்கு ஒன்று சேரத்துக்கு மட்டும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க உங்க வருமானத்துக்கு எங்க வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போகல, நீங்க என்ன செய்றீங்க, என்ன செய்யல, இது அதாவது நீங்க ரொம்ப வசதியா இருக்கீங்களா, இல்ல சாப்பாடுக்கு கஷ்டப்படுறீங்களா, இந்த செஷனையே பார்க்காதீங்க. குழந்தையோட உடல், மனசு, சூழ்நிலை, அது ஸ்ட்ரீட் லைட்ல உட்கார்ந்தாலும் சரி, மாடியில் உட்கார்ந்தாலும் சரி, வீட்டுல உட்கார்ந்தாலும் சரி, அல்லது டியூஷன்ல உட்கார்ந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அவங்களோட உடம்பு, மனசு, சூழ்நிலை ஒன்னா இருக்கிறதுக்கு நீங்க ஒரு சாய்ஸை மட்டும் ஏற்படுத்தி கொடுங்க. அந்த குழந்தைங்க படிச்சுருவாங்க. குழந்தைங்களை பொறுத்தவரைக்கும் எப்போ ஸ்டூடெண்ட்டுங்க எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடியா இருந்தாலும், எக்ஸாம் ஹாலுக்கு அப்புறமா இருந்தாலும், கண்டிப்பா ஒரு முறை நான் சொல்ல போற இந்த வீடியோவை ஒரு முறைக்கு 2 முறை பாருங்க. இந்த சேனல்ல மறுபடியும் ஒளிபரப்புவாங்க, அல்லது இந்த கீழே ஓடுற நம்பர், இந்த சேனல் நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்ல உங்க டீட்டெயிலை போட்டு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க கேட்டுக்கலாம். ஆனா இதோட மெயின் மோட்டிவ், உங்களுடைய உடம்பு, மனசு, சூழலை ஒன்றா இருக்கும். பாயிண்ட் 1. அடுத்து, நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். குழந்தைங்க ஒவ்வொரு முறை நீங்க புக்கை எடுக்கிறப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுல உலகத்துல நம்ம நாடு 116வது இடம் வகிக்குது. அப்போ நீங்க இந்த 116வது இடம்னு திங்க் பண்ணாம, நீங்க நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா உணர்ந்தீங்கன்னா, படிப்பை பொறுத்தவரை ஈஸியா உங்க பிரெயின்ல ஏறிடும். அப்போ நீங்க மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டு இந்த 15 to 20 டேஸ் நீங்க கோஆபரேஷன் பண்ணுங்க. 2வது விஷயம், சாப்பாடை பொறுத்தவரையிலும் ஒரு வேளைக்கு 3 வேளைக்கு 4 வேளையா வேணாலும் பிரிச்சு சாப்பிடுங்க. ஆனா என்ன காரணம்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நம்ம உடல்ல 2% தான் இருக்கும் நம்மளோட பிரெயின். நம்ம உடல்ல 2% இருக்கிற பிரெயின்
25% ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணும். நல்லா கவனிங்க. அப்ப 2% இருக்கக்கூடிய பிரெயின் 25% இருக்கக்கூடிய நம்ம பாடியில ஆக்சிஜனை வந்து கன்சியூம் பண்றதுனால அப்ப நாம நம்மளை எப்படி தயார்படுத்திக்கிறது அப்படின்னா, எப்ப படிக்க உட்கார்ந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை 1:2:4 இதை கவனிச்சிங்க. 1:2:4 முறையில மூச்சை நல்லா இழுங்க, ஒரு 2 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்க, ஒரு 4 செகண்ட் ஸ்லோவா ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. சப்போஸ் எக்ஸாம் உள்ள போயிட்டீங்க, நான் இந்த செஷன்லேயே கரெக்டாக சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்னா, பிஃபோர் த எக்ஸாம், டியூரிங் த எக்ஸாம், ஆஃப்டர் த எக்ஸாம் பிரிச்சுக்கிங்க. அப்போ இப்போ நான் சொல்றது படிக்கிறப்பையும் செய்யணும், எக்ஸாம் ஹாலில் உட்காந்து கொஸ்டின் பேப்பரை வாங்கினதுக்கு அப்புறமும் ஒரு 2 டைம்ஸ் செஞ்சுருங்க. நல்லா மூச்சை நல்லா இழுத்து ஹோல்டு பண்ணி அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க. அடுத்து ஒவ்வொரு முறையும் இந்த மூச்சை நான் ஏன் இழுத்து விட சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணேன்னா, நம்ம உடம்புல வந்து ஒரு பிரெயின்ல வந்து 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குன்னா, ஒரு பில்லியன் நியூரான்ங்கிறது 100 கோடி நியூரான்ஸ். 100 கோடி நியூரான்ஸுக்கு 6 கலோரி வேணும் ஒரு நாளைக்கு. ஆனா டோட்டல் கன்சம்ப்ஷன் பாருங்க, 2% பிரெயின் 25% கன்சியூம் பண்ணுது. அப்ப இந்த ஆக்சிஜன் லெவலை நீங்க வேற வழியே இல்லை, கன்சியூம் பண்ணி பிரீத்திங்கை நிப்பாட்டி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாதான் பெஸ்ட். அடுத்து நிறைய பேர் இந்த லாங்குவேஜுக்கும் நாலேஜுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருப்பாங்க, டெக்னாலஜிக்கும் நாலேஜுக்கும் டிஃப்ரென்ஷியல் தெரியாமல் இருப்பாங்க. நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்லாம் நான் சொல்ல வருது, உங்கள் குழந்தைங்க டெக்னாலஜியில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நீங்கள் மொபைல் கொடுத்தா பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவாங்க, டேப் யூஸ் பண்ணுவாங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாலேஜ் ஓரியன்டில் பார்த்தீங்கன்னா வீக்காக இருப்பாங்க. அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களாங்கிறது எப்படி இருக்குன்னா, அவங்க கேட்குற கொஷினும் அவங்களுடைய கவனக்குறைவை வச்சு தான் அவங்க நாலேஜ் இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி லாங்குவேஜில் ஒருத்தர் டேலண்டாக இருக்காருங்கிறதுக்காக அவர் நாலேஜ்லையும் டேலண்ட்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. லாங்குவேஜ் இட்ஸ் எ டூல், அவ்வளோதான், ஒரு கம்யூனிகேட்டர் டூல். ஆனால் நாலேஜுங்கிறது நாம் ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், எப்போ படிக்கிறோம், எப்போக்குள்ள நம்ம பிரெயினோட பீக் ஹவர்ஸ், எந்த ஹவரில் படித்தா நமக்கு கஷ்டமான பாடமும் ஈஸியாக பிரெயினில் ஏறும், அப்போ அதுக்கேற்றாப்புல நம்ம பிரெயினை அடாப்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸை சொல்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் எப்போ எக்ஸாமுக்கு படித்தாலும் 50 நிமிஷம் படிச்சீங்கன்னா 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும். 3 மணி நேரம் படிச்சீங்கன்னா 1 ஹவர் ரெஸ்ட் எடுக்கணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 50 நிமிஷம் படிச்சீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும். 3 மணி நேரம் படிச்சீங்கன்னா ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரூவ் பண்ண ஒரு தியரி. நீங்கள் யூபிஎஸ்சி, நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதாலும் சரி, நான் எனக்கு தெரிஞ்சு 2-3 ஹெச்எம்ங்க கூட அவங்க குழந்தைங்க யூபிஎஸ்சி எழுத போகிறப்ப நம்ம இன்ஸ்டியூட்டோ நம்மளோட ஈசி அகாடமி, நம்ம அகாடமி என்ன சொல்லுதுன்னா, உங்களோட பிரெயினோடைய பீக் ஹவர்ஸை கண்டுபிடிக்கிறது, உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்ல டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, எந்த விஷயத்தை நீங்க ஸ்டிமுலேட் பண்ணனா, நீங்க என்ன மெத்தடாலஜியை பயன்படுத்தினா ஒன்ஸ் நீங்க யூபிஎஸ்சியா இருக்கட்டும், ஆர்ஆர்பியா இருக்கட்டும், எஸ்எஸ்ஐயா இருக்கட்டும், டிஎன்பிசியா இருக்கட்டும், எது வேணாலும் எழுதலாம். அதுக்கு கோச்சிங் நம்ம நடத்தல, என்ன மெத்தடாலஜி நீங்க பயன்படுத்துங்கிறத நடத்துறோம். அது ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து 10th பாய்ஸ் 10th கேர்ள்ஸ் என்ன பண்ணணும், அப்ப 50 நிமிஷம் படிச்சா 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும், 3 மணி நேரம் படிச்சா 1 ஹவர் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஏங்கிற கொஸ்டின் எப்ப எதை ஸ்டார்ட் பண்ணாலும் ஒய் அப்படிங்கிறதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். மைண்ட் மேப்ல படிக்கணும், மைண்ட் மேப்ல படிக்கணும். அல்லது நீங்க ஒரு படம் போட்டு பாகம் குறிச்சு, ஏன்னா 1000 டைம்ஸ் படிக்கிறதுக்கு சமம். நீங்க ஒரு டயக்ராம் போட்டு இந்த பாடத்தை இப்படிதான் படிக்கணும், இதுதான் படிக்கணும், இதுதான் படிக்கணும் அப்படின்னு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உண்மையிலே எந்த விதத்துல சப்போர்ட் ஆகும் பாருங்க. ஒவ்வொரு ஆங்கில சொல்லணும். நம்பர் 1, என்னென்ன சப்ஜெக்டோ அது எல்லாத்துக்கும் புக்கு, கொஸ்டின் பேப்பர், நோட்ஸ், ப்ரீவியஸ் இயர் எல்லாத்தையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். எக்ஸாம் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னா, நீங்கள் ஒரு வருஷம் பூரா ஸ்கூல் போயிருந்தாலும் போகலனாலும், நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் படிக்கலனாலும், உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும், அந்த 3 ஹவர்ஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் உங்களை அடாப்ட் பண்ணிக்கணும். அடாப்ட் பண்ணிக்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மெட்டீரியலை இன்னைக்கே பிரித்து வச்சுக்கணும். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் அவுட் ஆகிடுச்சு, அன்வான்ட் டாக்ஸ் நிறையா வரும், அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடணும். ஆனால் உங்களை நீங்கள் நம்பணும். உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணணும். அது டியூரிங் த எக்ஸாம்பிள் கரெக்டாக சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது
நோட்ஸு, புக்கு, கொஸ்டின் பேப்பர், மெட்டீரியல் இது எல்லாம் பிரிச்சு வச்சு இந்த மெட்டீரியலை எந்தெந்த எக்ஸாமுக்கு எப்படி அடாப்ட் பண்றது, எங்க போய் அப்ளை பண்றது, எங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது, இதை எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா, நீங்க எக்ஸாம் கால்ல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் கரெக்டா ரீகால் ஆகல, இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு மரத்தால் வளையக்கூடிய ஃபர்கெட்டிங் கர்வ் வந்து பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். இங்க என்ன இஷ்யூஸ்னா, நீங்க நான் எந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலு ஒரு குறிப்பிட்ட டீச்சர் அவங்களுக்காக சொல்லல, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் லெட்டர் எழுதும்போது எங்க சார் நடத்தல, வாசிட்டே விட்டு போயிடுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அப்ப உண்மையானது டீச்சர்ஸ் நீங்க அப்துல் கலாம் அதை ஃபாலோ பண்ணலாம். ஒரு குட் டீச்சர் ஆர் பேட் டீச்சர் இது விஷயம் இல்லை. நீங்க கத்துக்கணுங்கிற வெறியில பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப புரிஞ்சதுன்னா அப்படியே கொண்டு இங்க மேப் போட்டு படம் போட்டு அதுல இருந்து ரூட் எடுத்து நீங்க படிக்கலாம். அப்ப இந்த செஷனை பொறுத்தவரைக்கும் நம்மளோட பிரெயின் உருவாக 1100 கோடி ஆண்டுகள் ஆனது அப்படிங்கிறதும், ஒரு 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குங்கிறதும், ஒரு நாளைக்கு ஒரு 6 கலோரி வேணும் குறைஞ்சது பிரெயினுக்கு ஒரு 100 கோடி நியூரான்ஸுக்கு 6 கலோரி வேணும். நம்ம மகிழ்ச்சியான நாட்டில் 116வது நாடு 2% பிரெயின் இருக்கு, ஆனா 25% ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணுது. 50 நிமிஷம் படிச்சா 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும், 3 மணி நேரம் படிச்சா 1 ஹவர் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த செஷனுடைய திரும்பி ரீகால் பண்ணிக்கிறீங்க. இப்போ இன்னைக்கு வாட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறத இப்போ சொல்ல போறேன், கண்டினியூ பண்ணிக்கிறோம். இந்த மெட்டீரியலை எந்தெந்த எக்ஸாமுக்கு எப்படி அடாப்ட் பண்றது, எங்க போய் அப்ளை பண்றது, எங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது, இதை எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா, நீங்க எக்ஸாம் கால்ல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் கரெக்டா ரீகால் ஆகல, இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு மரத்தால் வளையக்கூடிய ஃபர்கெட்டிங் கர்வ் வந்து பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். இங்க என்ன இஷ்யூஸ்னா, நீங்க நான் எந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலு ஒரு குறிப்பிட்ட டீச்சர் அவங்களுக்காக சொல்லல, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் லெட்டர் எழுதும்போது எங்க சார் நடத்தல, வாசிட்டே விட்டு போயிடுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அப்ப உண்மையானது டீச்சர்ஸ் நீங்க அப்துல் கலாம் அதை ஃபாலோ பண்ணலாம். ஒரு குட் டீச்சர் ஆர் பேட் டீச்சர் இது விஷயம் இல்லை. நீங்க கத்துக்கணுங்கிற வெறியில பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப புரிஞ்சதுன்னா அப்படியே கொண்டு இங்க மேப் போட்டு படம் போட்டு அதுல இருந்து ரூட் எடுத்து நீங்க படிக்கலாம். அப்ப இந்த செஷனை பொறுத்தவரைக்கும் நம்மளோட பிரெயின் உருவாக 1100 கோடி ஆண்டுகள் ஆனது அப்படிங்கிறதும், ஒரு 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குங்கிறதும், ஒரு நாளைக்கு ஒரு 6 கலோரி வேணும் குறைஞ்சது பிரெயினுக்கு ஒரு 100 கோடி நியூரான்ஸுக்கு 6 கலோரி வேணும். நம்ம மகிழ்ச்சியான நாட்டில் 116வது நாடு 2% பிரெயின் இருக்கு, ஆனா 25% ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணுது. 50 நிமிஷம் படிச்சா 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும், 3 மணி நேரம் படிச்சா 1 ஹவர் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த செஷனுடைய திரும்பி ரீகால் பண்ணிக்கிறீங்க. இப்போ இன்னைக்கு வாட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறத இப்போ சொல்ல போறேன், கண்டினியூ பண்ணிக்கிறோம். அப்ப டியூரிங் த எக்ஸாம் ஹாலை பொறுத்த வரையிலும் இந்த மீட்டிங்கோட இந்த கிளாஸோடைய உண்மையே மோட்டிவ் என்னன்னா, உங்களுக்கு எந்த எக்ஸாமில் எந்த பாடத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும், நீங்கள் எந்த பாடத்தில் ஸ்ட்ராங்கு எந்த பாடத்தில் வீக்கு, உங்களோட பிரெயினோட பீக் ஹவர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த 20 நாளில் மார்க்கை இன்னும் அதிகப்படுத்த நான் என்ன செய்யணுங்கிறதுக்கு கீழே ஓடுற நம்பர் அல்லது இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்போடைய டீட்டெயிலில் உங்கள் நேமு உங்களுக்கு இருக்க கொஷின்ஸை நீங்கள் கேட்கலாம், டவுட்டை கேட்கலாம். சேனலில் இருக்கிற நம்பரோ இந்த நம்பருக்கும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் டியூரிங் த எக்ஸாம் ஹாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்மைலு ரொம்ப சவுண்டாக இருக்கக்கூடாது. சப்போஸ் இன்னைக்கு எக்ஸாம் அல்லது நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா புது ட்ரெஸ்ஸு போடக்கூடாது எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணும்பொழுது, அல்லது புதுசாக ஒரு விஷயத்தை சமைச்சு சாப்பிட்றது, அல்லது புதுசாக ஒரு அட்டம் இதுவரை நீங்கள் ஏற்கனவே டேஸ்ட் பார்க்காத ஒரு விஷயத்த இது மாதிரி ஸ்மெல்லில், அதாவது உங்களோட நுகர்வுலையோ அல்லது உங்களோட ஸ்கின்லையோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அந்த நியூரான்ஸில் போய் அது அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் படித்தது மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய கற்றல் வளைவு அந்த இஷ்யூஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன்னா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது மட்டும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் உள்ளே போய் உட்காந்த உடனே ஒரு முறை லாங் ப்ரீத் பண்ணி 1:2:4 1 செகண்ட் இழுக்கிறீங்க மூச்சை, 2 செகண்ட் நிப்பாட்டுறீங்க, 4 செகண்ட் ரிலீஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் புதுசாக
ஏன்னா ஒரு வருஷம் நீங்க ஸ்கூலுக்கே போறீங்க போல இல்லை எது வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இந்த 3 இயர்ஸ் தான் உங்கள் லைஃபோடைய அடுத்த 50 ஆண்டு காலம் உங்களோட லைஃப்பை என்னன்னு முடிவு பண்ணுறதுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படியே உங்கள் அப்பாட்ட கேளுங்க, உங்கள் அப்பா என்ன படிச்சிருக்காருன்னு கேளுங்க. அவர் எத்தனாவது படிச்சிருந்தாலும் சரி, 3வது படிச்சிருந்தாலும் சரி, டாக்டரேட் படிச்சிருந்தாலும் சரி, அவர் படிக்காமல் இருந்தாலும் சரி, என்ன படிச்சிருக்காருன்னு கேளுங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்ச துறை எதுன்னு கேளுங்க. அவர் இப்போ வருமானத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. நல்லா கவனிங்க. உங்கள் டக்குன்னு உங்கள் அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ நீங்கள் அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு கேளுங்க, இப்போ எதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேளுங்க. அடுத்து அவங்க வருமானத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சதுல சில பேர் இருப்பாங்க, பல பேர் இருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இதை சொல்றேன். அப்படி நீங்க கேட்டுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி அதெல்லாம் கேட்டுட்டு எக்ஸாம் ஹால் உள்ள வந்த உடனே இந்த இதை செஞ்சு பாருங்க. அப்படியே உங்க பிரெயின் வந்து ஃபுல் ஃபார்ம் ஆயிடும். அந்த 3 இயர்ஸ் உங்க உடம்பு மனசு சூழ்நிலை ஒண்ணா வந்துடும். அதுலயும் உங்க அம்மா அப்பாட்ட கேள்வி கேட்டதுனால தான் இந்த டியூரிங் த எக்ஸாம் இது ஒர்க் ஆகும். நீங்க அங்க யார்கிட்டையும் கொஸ்டினே கேட்காம உங்க அம்மா அப்பா இல்ல இந்த டிவியில இதை யூடியூப்ல பாக்குறீங்க அல்லது டிவியில பாக்குறீங்க, இந்த விளம்பரத்தை மட்டும் பாக்குறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேட்கலாம், உங்க ஃப்ரெண்டோட அம்மா அப்பாட்ட கேட்கலாம். யாராவது ஒரு கொஞ்சம் வருமானத்துக்கு, அதாவது நீங்க படிக்கிற தொழில் பண்றாங்க, இன்னொருத்தவங்க சமைக்கிறாங்க, இன்னொருத்தவங்க சம்பாதிக்கிறாங்க, ஏர்னிங் பண்றாங்க. அப்ப இது என்னன்னா ஏர்னிங் பண்றாங்க, ஏர்னிங் இயர். அப்ப நாம என்ன சொல்ல வரோம்னா, நீங்க கேள்வி கேளுங்க, அவங்க ஐபாலை பார்த்து கேள்வி கேளுங்க. ஏன்னா எக்ஸாம் ஹால்ல ஐபால்னு சொல்றதுக்கு காரணம், ஒரு ஒன் வேர்டு அடிக்கிறீங்க, ஒரு ஒன் வேர்டு அடிக்கிறீங்கன்னா ஒரு 30 செகண்டுக்கு உங்க கண்ணை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் வாசி பாருங்க. ஒரு 30 செகண்டுக்கு எது எம்சிக்யூ அடிக்கலாம் தான். இது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, கவர்மெண்ட் எக்ஸாம், ஏதாவது என் பிள்ளை ரொம்ப வருஷமா எழுதிட்டு இருக்கு, அந்த பாப்பா ரொம்ப வருஷமா படிச்சுட்டு இருக்கு, அவங்களுக்கு நீங்க இந்த நம்பருக்கு டைரக்டா கால் பண்ணியோ அல்லது மெசேஜ் பண்ணியோ கேட்டுங்க. 10th படிக்கிற பையனுக்கு 30 செகண்ட் போதும். ஏன்னா அவன் எம்சிக்யூலையும் ஸ்ட்ராங்கா இருப்பான், சம்மரி டைப்லையும் ஸ்ட்ராங்கா இருப்பான். அதனால வேற வழி இல்லை. அதே மாதிரி எஸ் ராமகிருஷ்ண ரைட்டர் எழுதுகிற புத்தகம் இலக்கற்ற பயணி அப்படின்னு ஒரு புத்தகம். அப்படின்னா இந்த ஒரு வருஷம் நீங்க இலக்கே இல்லாம பயணிச்சிருந்தாலும் இன்னையிலிருந்து இந்த 3 ஹவர்ஸ்ல போய் உங்களோட இலக்கு என்னன்னா 100 மார்க் எடுக்கணும், எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணணும், தெரிஞ்ச கொஸ்டினா இருந்தாலும் தெரியாத கொஸ்டினா இருந்தாலும் அட்டன் பண்ணணும். வெல் நோன் டு அன்னோன்ங்கிற தியரியை ஃபாலோ பண்ணணும். வெல் நோன் அப்படின்னா ஒரு நல்ல தெரிஞ்ச விஷயத்த சுத்தமா தெரியாத விஷயத்தோட லிங்க் வச்சுக்கிட்டு இங்க படிச்சிருக்கணும். எங்க பிஃபோர் த எக்ஸாம், டியூரிங் த எக்ஸாம் அது அப்பதான் ரீகால் ஆகும், இல்லைன்னா ரீகால் ஆகாது. அடுத்து உங்க கையை வந்து அது ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, அதாவது ரைட் ஹேண்ட்ல எக்ஸாம் வந்து எல்லாரும் லெஃப்ட் ஹேண்ட் அப்படி செஞ்சுக்கிங்க, வாய்ப்பு கிடைக்கிறப்ப லெஃப்ட் ஹேண்ட் எழுதுற ஸ்டூடெண்ட் ரைட் ஹேண்ட் அப்படி செஞ்சுங்க. சப்போஸ் ரொம்ப மறக்குது, என் நல்ல தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஆறாவதுல என் கிளாஸ்ல படிச்சான், ஆனா இப்போ நான் அவனை பார்க்கறப்ப பேர் தெரியல, இந்த மாதிரியான ஒரு பெரிய இதாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு முத்திரை நீங்க யூடியூப்ல பார்த்தாலே நிறைய டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி முத்திரை. அதில் நான் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு முத்திரையை மட்டும் நீங்க அடாப்ட் பண்ணீங்க, செஞ்சே ஆகணும் இல்லை. ஏன்னா டியூரிங் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்க ஒரு லெக்கை தூக்கி இன்னொரு லெக்குக்கு மேல வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் அந்த லெக்ல, அதாவது காலுக்கு கீழே அந்த பள்ளமா இருக்குங்களா, அந்த பள்ளத்துல இன்னொரு முன்னாடி இருக்க டேபிள்லயோ அல்லது கட்டையிலயோ கையிலயோ இப்படி வச்சு ஒரு ப்ரெஷ் பண்ணீங்கன்னா நர்வஸ் சிஸ்டத்துக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு ஒரு டாபிக்ல உள்ள போனீங்கன்னா ஃபியூச்சர்ல படிப்பீங்க. அப்ப உங்க கையா இருக்கட்டும், உங்க காலா இருக்கட்டும், உங்க கண்ணா இருக்கட்டும், ஸ்மைலா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க ஃபுல் டெப்தா என்ஜாய் பண்ணி இருக்கணும். அப்ப கொஸ்டினை கேர்ஃபுல்லா வாசிக்கணும். இந்த கொஸ்டின் நல்லா தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் எழுதணும், சுத்தமா தெரியலன்னா ஆனா எழுதணும், கடைசியா எழுதியாகணும். 1 மார்க் கூட மிஸ் பண்ணிட்டு வெளியில வரக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா தான் அப்போ உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். இல்ல நான் வந்து நீங்க படிக்கும் பொழுது ஒரு உதாரணம், நீங்க படிக்கிறீங்க பிஃபோர் எக்ஸாம் வரை என்ன பண்ணுங்க, நீங்க படிக்கிறப்ப சமையல்ல இருந்து ஒரு ஸ்மெல் வருது, அந்த ஸ்மெல்ல நீங்க தெரிவிச்சிருந்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பா இருக்கும். உங்களோட ஃபேவரட் ஸ்மெல்லா இருந்தா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் அந்த பேரண்ட்ஸுக்கு சொன்னேன், நீங்க படிக்கிறதுக்கு குழந்தைங்கள கம்ஃபர்ட் ஜோன்ல ஃபர்ஸ்ட் இருக்க வைங்க. உடம்பு மனசு சூழ்நிலை 3 ஒரே நேர்கோட்டில் இருந்தால் தான் டியூரிங் இந்த எக்ஸாம் கரெக்டாக அந்த 3 ஹவர்ஸ்ல உங்க சிஸ்டம் வந்து அடாப்ட் ஆகி நீங்க வந்து அந்த 3 ஹவர்ஸ்ல ஹை மார்க் எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப ரொம்ப முக்கியம், ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல ஃபைனலா கிராஸ் செக் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ற தப்பு, எம்சிக்யூக்கு செப்பரேட்டு, ஆனால் இந்த மாதிரி 10th எக்ஸாமை பொறுத்தவரையும்
பயமே இருக்கக்கூடாது. 0.0 கூட பயம் இல்லாமல் இந்த எக்ஸாம் ஹாலுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ரெண்டு விஷயம் இருக்கு. பயம் அப்படிங்கிறது எப்படின்னா எக்ஸாம் ஃபியர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த பயம் வேணுமோ அந்த பயம் இல்லை, எந்த பயம் இருக்கக்கூடாதோ அந்த பயம் இருக்கு. அப்போ நீங்கள் டியூரிங் த எக்ஸாம் ஹாலை பொறுத்தவரைக்கும் என்னால் ஃபுல் மார்க் வாங்க முடியும் அப்படின்னு உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியும். நீங்கள் உங்களை நம்பி ஃபுல் ஃப்ளட்ஜாக என்ன உங்களுக்கு தெரியுமோ அது என்ன அந்த சப்ஜெக்ட்ல ரிலேட்டட் கொஸ்டினாக இருந்தால் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக எழுதிட்டு வாங்க. ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நல்லா எழுதுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் போடுங்க. இப்போ இந்த செஷன் நான் ஆரம்பத்துலேருந்து என்னோட நேமு என்னோட மெத்தடாலஜிலாம் சொல்லாததுக்கு காரணம் என் பேர் வந்து ஏ ஸ்டான்லிராஜ். ஆனால் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மோர் தென் 20 இயர்ஸாக இருக்கேன். இதில் ரொம்ப ஹைலைட் என்னன்னா எங்கள் மிஸ்ஸஸும் இதே ஃபீல்டாக இருக்காங்க. ஆனால் இந்த பிரெயின் மெத்தடாலஜி இந்த ஷார்ட்கட்டு இது கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தவரையிலும் நீட்டாக இருக்கட்டும் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் இதில் இருக்கக்கூடிய ரிசல்ட் ஓரியன்ட் வேற, 10th ஸ்டூடெண்டோட ரிசல்ட் வேற. அப்போ இந்த எக்ஸாம்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் தான் கதாநாயகன், நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லாமல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வந்து ஒரு முறைக்கு 2 முறை டவுட் இருந்ததுன்னா யூடியூப் சேனலில் போய் இந்த கம்பெனியோட சேனலே இந்த லிங்க் தருவாங்க. அந்த லிங்கையும் பார்த்து ஒரு முறைக்கு 2 முறை ப்ரிப்பேர் பண்ணிங்க. இந்த எக்ஸாமில் லைஃப்பில் உங்களுக்கு எப்பயுமே எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி என்னன்னா உங்கள் வாழ்க்கையில் எய்ம் இருக்கோ அது எல்லாத்தையும் அடைகிறதுக்கு நானும் நம்மளோட இன்ஸ்டியூட்டும் சப்போர்ட் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நான் இப்போ ஷேர் பண்ண விரும்புறது இந்த 10th நான் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னா நிறைய பேர் தலைவலிக்குதுன்னா வார்த்தை கேட்குது. தலைவலிக்குதுன்னா உடனே டாக்டர் வருவாங்க. தலைவலி ஒரு 1/2 hour இருக்கும், 1 hour இருக்கும், 1 நாள் இருக்கும். தலைவலிக்குன்னா ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க, ஃபீவர்னா ஹாஸ்பிட்டல் போயிடும். ஆனால் உங்கள் குழந்தைங்க அடுத்து 30 ஆண்டு காலம் என்ன துறையில் போய் படிக்கணும், என்ன அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க சூட்டபிளுங்கிறத யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களா முடிவு பண்ணி அவனா முடிவு பண்ணி இப்படி எது யாருக்கு தெரியாதோ அவங்க கிட்ட அதை பற்றி கேட்டு அப்படி தப்பாக முடிவு பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் உங்கள் குழந்தைங்களும் நீங்களும் உங்கள் குழந்தைங்க எந்த துறைக்கு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிறத 10th எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வந்து என்னை பார்த்து அதுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்களை டிசைன் பண்ணுங்கள். அப்போ உங்கள் உடம்புல ஒரு பிரச்சனைனா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு. ஆனால் உங்கள் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் உங்கள் குழந்தைங்க அடுத்து இயங்க போகிற துறை எந்த துறைங்கிறத எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? அப்போ அது முடிவு பண்ணுறதுக்கு என்னையோ அல்லது நம்ம இன்ஸ்டியூட்டையோ பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபைனல் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ. ஒன் அண்ட் ஆல்.